அவங்க வந்து பொழைக்க வந்த ஊர் தானா எல்லாருக்குமே. இங்கே இருக்கிற வீடு எல்லாமே வந்து இந்த ஃபேக்ட்ரியோட கண்ட்ரோலில் இருக்குது. டீ ஃபேக்ட்ரி எப்படி இருக்குதுன்னு சுற்றி பார்த்தோம். ஒரு ஆளுக்கு 118 ரூபா சார்ஜ், 100 ரூபா சார்ஜ், 18 ரூபா ஜிஎஸ்டி. இதுதான் டீ எஸ்டேட் ஃபேக்ட்ரி. அந்த ஒரு கன்வேயர் மாதிரி போகுதில்ல, அதில் வந்து இந்த இலையை கொட்டுவாங்க. அந்த இப்போ இலையை வந்து கொட்டுறாங்க, இங்கே எஸ்டேட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த இலையை கொட்டுவாங்க. தேங்க்ஸ்ண்ணா. இந்த இருக்கிற எஸ்டேட் எல்லாத்துலேயும் 7 எஸ்டேட் இருக்குது போல். இது வன்னியூர் இருந்து, அதுக்கடுத்து மகாராஜா மெட்டு, அதுக்கடுத்து கீழே மணலாறு, அப்படி நிறையா ஏரியா இருக்குது. அந்த ஃபுல்லாக வந்து செக் பண்ணி அங்கே வந்து கொட்டுவாங்க. அந்த கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடியில் தான் கன்வேயரில் வந்து இது போகுது. 2 ஃப்ளோராக இருக்குது. மேலே தான் வந்து அந்த டீ இலையை வந்து கொட்டுறாங்க. அந்த இலை கொட்டின பிறகு அதை வந்து ட்ரை பண்ணுறாங்க. ட்ரைனா ஏர் வச்சு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு நாள் 24 ஹவர்ஸ் வந்து அந்த இலையை வந்து ட்ரை பண்ணுறாங்க. இது இந்த மரம்லாம் வந்து அது இருக்குது, ஒரு ரீசன் தான். என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அரைக்கிறாங்க. அதுக்கடுத்து கீழே வந்து அரைக்கிறாங்க. அரைக்கிறப்ப எப்படின்னா அந்த பச்சையாக வந்துடுது. அரைக்கிறப்பயே என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே டீ தூள் கழிவில் வந்ததையும் சேர்த்து அரைக்கிறாங்க. அப்போ தான் அதை அரைக்கிறப்ப நல்லா பிளெண்ட் ஆகி அரையுது. தண்ணி பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து கன்வேயரில் போகுது. மறுபடி இன்னொரு ரோலரில் வந்து இதாகுது, ட்ரை ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து அந்த ட்ரையரில் இருக்கிறப்பே கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அதுக்கடுத்து சீவ் பண்ணுறாங்க. சீவ் பண்ண பிறகு திருப்பியும் வந்து சீவ் பண்ணுறப்போ ஒரு சைஸ் வந்து கீழே போகுது. அதுதான் அந்த கழிவுன்னு சொன்னேன்ல, திருப்பி இலையோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு திருப்பி போயிடுது. அந்த டீயை வந்து மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீட் பண்ணுறாங்க. நல்லா அந்த இலையை வந்து அந்த அரைச்சது வந்து நல்லா சீவ் பண்ணி நல்ல மைக்ரோ சைஸ்க்கு அரைச்சிட்றாங்க. அரைச்சிட்டு அதை வந்து பேக்கிங், அந்த ட்ரை பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர் வந்து 130 டிகிரி செல்சியஸில் பர்னர் ஹீட்ரு தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த உட்டன் வச்சு தான் ஹீட் பண்ணுறாங்க. உள்ள கேமரா அலோவ் பண்ணல, இல்லைன்னா அந்த ஃபுல் ப்ராசஸையுமே காட்டலாம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. 5 சேனல் இருக்குது. அதாவது சேனல்னால் 1 2 3 4ன்னு 5 கன்வேயர், அதிக கன்வேயர் உள்ள ஃபேக்ட்ரி இதுதானா. இந்தியாவிலேயே பெரிய ஃபேக்ட்ரி அப்படின்றது இதுதானா. 7 எஸ்டேட்டும் இருக்குது. ஃபுல்லாமே இங்கே வந்து அந்த உட்பிரையர் அந்த கம்பெனி தான் வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்கு. 2008லேருந்து இவங்க தான் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்துஸ்தான், யூனிலீவர்லாம் இருந்திருக்கு. இப்போ 2008லேருந்து உட்பிரையர் தான் ஃபுல் கான்ட்ராக்டு. இவங்க தான் வந்து ஃபுல்லாமே சப்ளை. இது வந்து இங்கேருந்து கொச்சினுக்கு போகுதான். கொச்சினுக்கு போகும். அப்படி இல்லை அப்படின்னா அங்கேருந்து, அதாவது இவங்க கிரேடு பிரிக்கிறாங்க. இந்த நல்லா ஃபைனாக அரைஞ்சது, ஃபைன் கிரைண்டில் நல்ல இது கிரைண்ட் பண்ணது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி, அது குவாலிட்டி பிரிக்கிறாங்க. எஸ்எஃப்டி, ஆர்டி, பிடின்னு பிரிக்கிறாங்க. அந்த நல்ல குவாலிட்டி வந்து கொச்சினுக்கு கொண்டு போகிறாங்க. ஓரளவு சுமாரான அரைச்சிருக்கோம் வந்து அது வந்து கோயம்புத்தூர் கொண்டு போகிறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற வேலைக்காரங்கள்ட்ட கேட்டால் அந்த சுமாராக இது பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் டேஸ்ட். டீ சூப்பராக இருக்குமா. அந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு மாதம் ஒரு 1/2 kg வந்து ஃப்ரீயாக தருவாங்களாம். அந்த இது வந்து டீ டேஸ்ட் வந்து நல்லா இருக்குமா. இங்கே வேறு நீங்கள் சேல் பண்ணுவீங்களான்னு கேட்டால் இது எல்லாமே பேக்கிங் வந்து மூடையாக போகுது. ஸோ தெரியல, இங்கே சேல் கிடையாதான். கீழே ஒரு இடத்துல மணலாறு அப்படின்ற ஊர்கிட்ட வந்து ஒரு பிரிட்ஜு வருமா, அங்கனக்குள்ளே பேக்கிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே டீ கிடைக்கும் அப்படின்னாங்க. ஆனால் இவங்க இது வந்து ஃபுல்லாமே கொச்சினுக்கும் கோயம்புத்தூருக்கும் போகுது. இவங்க ஹெட் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர். கொச்சினில் இவங்களுக்கு ஒரு யார்டு இருக்குது.
அந்த யார்டில் போய் இது பண்ணுறப்ப அங்கே வந்து ஏலம் போகுது. ஏலத்தில் வந்து யார் எடுத்துக்கிறாங்களோ அந்த இது பண்ணிக்குவாங்க. அதுக்கடுத்து ஏவிடி, டாட்டா, த்ரீ ரோசஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு வருது. ஸோ டீ வந்து ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து வந்த டீ கிடையாது, தனித்தனியாக வந்தது தான். ஏலத்துலேருந்து எடுத்து வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கடுத்து கொடுக்கறது தான். ஆனால் ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். ஒரு நாளைக்கு எப்படியும் அவங்க வந்து 2 லோடு லாரி வந்து அனுப்புகிறாங்க. ஒரு மூட்டை வந்து 50 கிலோ இருக்குது. 50 கிலோ இருக்குது. இந்த ரோடு வந்து இப்போ போட்ட ரோடு. இது வந்து முன்னாடி ரோடு கிடையாது, ஆஃப் ரோடு தான். ஜீப்பில் கூப்பிட்டு வருவாங்களாம், அதுக்கு ஒரு காசாம். இப்போ தான் கவர்மெண்ட் வந்து மகாராஜா மெட்டு வர ரோடு போட்டுருச்சு. ஸோ பைக்லேயே வந்துட்டு காரில் செல்ஃப் டிரைவ்லேயே வந்துடலாம். அதுக்கு முன்னாடி செல்ஃப் காரில் அலோவ் பண்ண மாட்டாங்க. பைக்லனா போக முடியும். மழை பெஞ்சால் அந்த சகதி அப்பயும் வர முடியாதான். இப்போ தான் பைக்கில் வர்ற மாதிரி இருக்குது. இவன் இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் ஜீப்பில் தான் வந்திருக்கிறான். கிளைமேட் சில்லுன்னு ஆகிடுச்சு. இப்போ எனக்கு குளிருது நல்லா. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது ஒருத்தர், இது வந்து ஆனால் சார்ஜ் வாங்கிட்டு தான் ஃபேக்ட்ரி சுற்றி பார்க்க விட்றாங்க. 100 ரூபா ப்ளஸ் 18 ரூபா ஜிஎஸ்டி ஒரு பர்சனுக்கு. நாங்கள் என்னோடய நாலேஜ்க்காக நாங்கள் போய் பார்த்ததில் ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டோம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. டீ ஃபேக்ட்ரியை பார்த்துட்டோம், டீ எஸ்டேட்டை பார்த்தது அப்படின்ட்டு. ஓவராலாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு நல்ல ஒருத்தர் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். உள்ளே வேலை பார்க்குறவங்க ஒருத்தர் குவாலிட்டி செக்கில் இருக்கிறாங்க. அந்த ஒரு மூடையும் கொஞ்சம் வந்து எடுத்து குவாலிட்டி செக்லாம் பண்ணுறாங்க. குவாலிட்டி செக்கில் இருந்தவர் வந்து சின்னமனூர் ஊருக்கார் தானா. அவர் சின்னமனூர். இன்னொருத்தர் வந்து ஊட்டி சொந்த ஊர், வால்பாறையில் வேலை பார்த்துட்டு திருப்பி இப்போ இங்கே இருக்கிறாரு. இவங்க ஃபேக்ட்ரி உட்பிரேயர் ஃபேக்ட்ரி வந்து வால்பாறை, ஊட்டி, மூணார், அப்புறம் இன்னொரு இடம் எங்கன்னா ஊட்டி, வால்பாறை, மூணாறு. இந்த ஒரு ஃபேக்ட்ரி, பெரிய ஃபேக்ட்ரி வந்து இங்கே இருக்கிற ஃபேக்ட்ரி 1 இயர் டீ ஃபேக்ட்ரி. இதுக்கு இவங்களோட பேக்கிங்கில் மணலார் ஃபேக்ட்ரின்னு. ஏன்னா இவங்க ஓல்டு. என்னடா டீ வாங்கிட்டு வா. டீ அங்கே விற்க மாட்டாங்க, ஆனால் இங்கே விற்பாங்க. அந்த உட்பிரேயரோட டீ நம்மளும் வாங்குவோம். ஒரு 1/2 kg வாங்கி பார்ப்போம். இந்த இடத்துல டீ தூள் இருந்தது. டீ தூள் வாங்கிட்டு கீழே இறங்குறோம். அப்படியே ஒரு டீயும் போட்டோம். செமையாக இருந்தது டீ. அந்த ஃபேக்ட்ரியில் என்ன வாடை அடித்ததோ அதுதான் டீ தூளில் இருந்தது. ஏன்னா இது எல்லாமே ஒரே இது. ஆஃப் ஆகிடுச்சு வண்டி. இங்கே ஒரு பாலம் வரும் பாருங்கள். அந்த பாலம் வந்து ஜெய்பீம் பாலமா, ஜெய்பீம் படத்தில் வந்த பாலமா. சூர்யாவும் அந்த விசாரணைக்காக அந்த ஹீரோயின் லிஜோ, அவள் பேர் மறந்துட்டேன், அந்த ஹீரோயின் சூர்யா அந்த பொண்ணு கூட்டிகிட்டு நடந்து வருவாங்கள்ல, அந்த விசாரணை எடுத்த படம், அந்த விசாரணைக்கு எடுத்த லொக்கேஷன் எல்லாமே இது தானா. மேகமலையில் தான் எடுத்திருக்கிறாங்க. இந்த பாலத்தில் நடந்து வர மாதிரி ஷூட்டிங்லாம் இருந்திருக்கான். அப்புறம் அந்த விசாரணை பண்ணுற டீ கடைலாம் அங்கிட்டு ஃபேக்ட்ரிக்கு பின்னாடி தானா சொன்னாங்க. இதை இந்த பாலம் தான். இந்த பாலமே ஜெய்பீம் பாலம் தான் அவங்க சொல்கிறாங்க. இங்கிட்ட ஒரு ஊர் இருக்குது, ஆனால் இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. நம்மளுக்கு டூரிஸ்ட்டுக்கு அலோடு கிடையாது. அந்த பஸ்ஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் போவாங்க போல். அந்த ஒரு ஃபேக்ட்ரி இருக்குல்ல,
உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நான் காட்டுறேன். அந்த ஃபேக்ட்ரி தான் அது வந்து அபேண்டன்டு. இதுதான் முன்னாடி இருந்த எஸ்டேட் ஃபேக்ட்ரி. இப்போ இந்த வீடு வழியாக தான் இறங்கி இங்கே கீழே தண்ணி பார்த்தோம். முன்னாடி ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் அந்த பில்டிங்கில் தான் இருந்திருக்கு. அப்புறம் அந்த இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து 1 இயர் அங்கே மாற்றி விட்டாங்க. இது மணலாறு எல்லாம் மாற்றிட்டு அங்கே இப்போ ப்ரொடக்ஷன் ஃபுல்லாமே அங்கே தான், இங்கே இல்லை. இந்த ஃபேக்ட்ரி இப்போ சும்மா தான் இருக்குன்னாங்க. இதையா நம்ம குடிக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சைடு தோணுச்சு. ஆனால் பியூராக இருக்குது. இங்கே குடிக்கிற டீ பியூராக இருக்குது, ராவாக இருக்குது. ஆனால் நம்ம குடிக்கிற டீக்கும் இதுக்கும் வித்தியாசம் ஏன் அப்படின்னு கேட்டால், மிக்ஸ் ஆகிடுது. இங்கேருந்து பேக் ஆகி போகிறது எல்லாமே அவங்க ப்ராடக்டில் பேக் ஆகிறப்ப கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி பேக் ஆகுது. ஸோ இங்கே குடிக்கிற டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் டீயோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகுது. இது இவங்களோட கம்பெனியே அஸ்ஸாம்லேயும் இருக்குதான். இன்னைக்கு ஓவராலாக சீனரியும் நல்லா இருந்தது. ஒரு புது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். வெல் ஸ்பெண்ட் டே. மகாராஜாமெட்டு வியூ பாயிண்ட் வேற லெவல். யாரும் சேட்டை பண்ணாமல் அந்த வியூ பாயிண்டில் இருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். செம்ம வியூ பாயிண்ட் அது. மக்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஒரு சில நேச்சர்லாம் வந்து கிஃப்ட்டு. அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம்னா அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஏதாவது சேட்டை கீட்டை பண்ணி இது பண்ணுறதுலாம் அன்அக்செப்டபுள். அப்புறம் பிளாக் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு போன இதே இருக்காது. அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆகிடும். இந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன், நீ போயிருக்கியா அப்படின்னு. அவ்வளோதான். ஸோ நேச்சர் இஸ் அ கிஃப்ட். யூட்டிலைஸ் ப்ராப்பர்லி. ரசிங்க. அதோடு இருந்துங்க. நான் சேட்டாக கிட்ட பண்ணி அங்கிட்டு கொடுக்குறது கிட்டு ஏதாவது பண்ணி இந்த இப்போ அந்த டேம் வியூ நல்லாயிருக்கும். இப்போ அந்த டேம் வியூவுக்கு 4 பேர் போய் தண்ணிக்குள்ளே குதித்து 3 பேர் இறந்து, இப்போ டேம் வியூவுக்கு போகிறது பாதையே நிப்பாட்டிட்டாங்களே. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. கரெக்டாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம கீழே வந்துட்டோம். கிட்ட கொஞ்சம்தான். நீ கொஞ்சம்லாம் இல்லை, கீழே வந்தாச்சு. இந்த அவ்வளோதான். அப்படியே போனால் ஃபாரஸ்ட்டு. அந்த டோக்கனை மட்டும் கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். பாருங்க வியூ. ஃபஸ்ட்டு ஹர்பின் கீழே இறங்கினா அந்த இது ஃபாரஸ்ட். இது அவ்வளோதான். செக் அவுட்டு தான். அந்த ஃபாரஸ்ட் செக்கின். அங்கே பாருங்கள், அந்த மூட்டையாக அடுக்கி வச்சுருக்குது ஃபுல்லாமே பிளாஸ்டிக் பாட்டில், பெட் பாட்டில். நம்ம இப்போ பல்சர் N160 ஃப்ரெண்டோட பைக், புது பைக்கு. அதான் எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, ப்ரேயர் பண்ணி வச்சுருக்காப்புல. எப்படி இருக்குது அப்படின்னு தான் ஓட்டி பார்க்குறேன். நல்லா இருக்குது வண்டி. செம்ம சாஃப்டாக இருக்குது. ஒரு மாதிரி ஹேண்டில் பாரு இப்படி இருக்கு. ஒரு மாதிரி இந்த பல என்டைசர்லாம் இப்படி பிடிக்கிற மாதிரி இப்படி இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா. ஓகே. இங்கே சாப்பிட்ருமா? தேங்க்ஸ்ண்ணா. பார்த்துட்டோண்ணா. பார்த்துட்டு வந்துட்டோம். தேங்க்ஸ்ண்ணா.
சாப்பிட்ருவோமா இங்கே பேசாம? சாப்பிட்ருவோமா இங்கே? சாப்பிட்ருவோம். இது வந்து தென்பழனி அப்படின்ற இடத்துல இருந்து அப்படியே ஹில்ஸு ஸ்டார்ட் ஆகும். இது என்ன ஹில்ஸ்னால் இது மேகமலை ஹில்ஸு ஸ்டார்ட் ஆகும். இங்கே அந்த திருமலை உணவகம் அதுக்கு முன்னாடி கரெக்டாக கொஞ்சம் முன்னாடி வரும். தென்பழனின்ற ஊரில் வரும். சாப்பாடு சின்ன ஹோட்டலு, வேறு லெவல் டேஸ்ட்டு. காலையிலே மல்லி சட்னின்னு ஒன்று வச்சாங்க இட்லிக்கு, அதுவும் செம்ம டேஸ்ட்டு. இப்போ இது சாதம் சாப்பாடு, அதுவும் டேஸ்ட்டு நல்லா இருந்தது. வயிறு முட்டை சாப்பிட்டேன். திராட்சை செடியா இல்லை, இது திராட்சை இல்லை, புடலங்காவா ஏதோ கொடியில் இங்கிட்டு நிறைய கொடியில் வளர்கிற செடி தான் வைக்கிறாங்க. இது திராட்சை செடி, கிரேப்ஸ், இது நல்லா தெரியும். இது கிரேப்ஸ் தான். இந்த ரோடு பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரைட் ரோடு, செம்மையாக இருக்கும். பல்சர் நல்லா இருக்குது, வைப்ரேஷன் கிடையாது, பழைய அந்த ரிஃபைன்மெண்ட்லாம் இருக்கிற மாதிரியே இருக்குது. பட் ஆனால் பவர் இது கம்மியாக இருக்கிற மாதிரி நான் இழுத்து ஓட்டலை. இன்னொன்று ஓட்டவும் மாட்டேன், நான் 70-80 தான். அவன் புல்லட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறான், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வரான். தேனி கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்குது. இந்த இடம் தான் காலையில் நான் சொன்னேன், 2 சைடும் மரம், 2 மரத்துக்கு நடுவில் இப்படி போகிறது செமையாக இருக்குது அப்படி சொல்லியிருந்தேன்ல. இந்த இடம் தான் அது, சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கே படுத்துடலாம் ஒரு கட்டில் போட்டு. வீரபாண்டி போய் பார்க்கலான்னு பார்த்தா வெள்ளம் போயிட்டுருக்கு. தண்ணி ஒரு மாதிரி மங்கலாக போகுதுல்ல. இது வெள்ளம் தானே. இந்த ஆறு எங்கேருந்து வரும்? மேகமலையில் இருந்தா? வைகை ஆற்றின் பிறப்பிடம் மேகமலை. இது வைகை ஆற்றுக்கு போகல. சரி, அப்போ இங்கே தண்ணி இவ்வளோ வருது, அங்கே ஆனால் தண்ணியே இல்லை. இது இங்கே தேடியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எதை? வைகை டேமில் அடைச்சி வச்சுருவாங்க. வைகை இல்லை, மேகமலையில் தண்ணி கம்மியாக தானே இருந்தது. இது நிறைய பர்சனோட சைடு. இங்கே செம்ம வெள்ளம் போயிட்டுருக்கு. இது வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. ஆமாம், யாருமே குளிக்கலை அங்கே. எல்லாருமே ஓரமாக நின்றுட்டு சும்மா அந்த ஓரத்தில் குளிச்சுட்டு வந்துடுறாங்க. ஆமாம், கிணறு மாதிரி தண்ணி கம்மியாக வரப்போ. நம்ம ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. நான் திருப்பி மதுரையை நோக்கி கிளம்பியாச்சு. தேனியை தாண்டிட்டேன். தேனி சிட்டிக்குள்ளே ரொம்ப டிராஃபிக்கு, அதனால் நான் கேமரா ஆன் பண்ணல. அங்கே ஃபாரஸ்ட் செக்கிங்கில் நம்ம மேகமலை கீழே இறங்கினோடனே அந்த ஃபாரஸ்ட்டில் ஆஃபீஸர்கிட்ட ரிட்டன் அந்த டோக்கன் போட்டிருந்தோம். அதை ரிட்டன் கொடுத்துட்டு, அது வந்து செக் அவுட் டைம் மாதிரி, நேற்று போயிருந்தேன் இன்றைக்கி ரிட்டன் அந்த மாதிரி நோட் பண்ணி அவங்க வந்து அவுட் என்ட்ரி போடுவாங்க. அவுட் என்ட்ரி போடுறப்போ அவங்கக்கிட்ட ஒரு டிஷர்ட் இருந்தது, ஃபாரஸ்ட் டிஷர்ட், வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. சரி, வந்த ஒரு ஞாபகார்த்தமாக வாங்கிக்கலாம் அப்படி சொல்லி வாங்கியாச்சு. இந்த இடம்தான் வந்து காலையிலே சொல்லியிருப்பேன், நான் இங்கேருந்து போகிறப்பே சொல்லியிருப்பேன். ஆண்டிப்பட்டி கனவா, இது கனவான்னு தான் சொல்லுவாங்க, ஆண்டிப்பட்டி கனவா ரோடு.
ஒரு பாட்டு கூட வந்திருக்குல்ல தர்மதுரை படத்தில், ஆண்டி இப்பட்டி கனவா காத்து ஆளை தூக்குதுன்னு. அது ஏன் அந்த ஆளை தூக்குதுன்னா, இந்த இடம் வந்து 2 மலைக்கு நடுவில் இந்த ரோடு வரும். இந்த 2 மலைக்கு நடுவில் கேப் இருக்கிறதுனால இந்த காற்று பயங்கரமாக வீசும். இங்கே அது ஆளையே தூக்குற மாதிரி வீசும் அப்படி சொல்லுவாங்க. அந்த காற்றோட ஸ்பீடு இருக்கும், ஏரோட ஸ்பீடு இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதனால தான் அந்த பாட்டில் அந்த வரிகளும் அதனால தான் வந்துச்சு. பயங்கரமாக காற்றடிக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரைட்டில் வந்து மலை இருக்கா, இந்த சைடு மலை இருக்கா, நடுவில் இந்த பாதை போகும். இந்த கேப்பு கொஞ்சம் கேப்பில் இங்கிட்டும் அங்கிட்டும் காற்று பாஸ் ஆகும். ரெண்டுமே வெஸ்டர்ன் காட்ஸ் தான், ஒரு சின்ன கேப் தான். நான் வரப்போ இங்கே போகலான்னு நினச்சிருந்தேன், ஆனால் இங்கே போக முடியாது, நேரம் ஆகிடுச்சு. இருட்டுக்குள்ளே வீட்டுக்கு போகணுன்றனால நான் அப்படியே கிளம்புறேன், நிற்கலை. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ். ஏன் அப்படின்னா, நான் கேட்டேன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரில், அது எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் வருது, இது தேனி மாவட்டத்துக்கு கீழே தானே வரும் அப்படின்னு கேட்டப்போ, இந்த மலைக்கு அந்த பக்கம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சார், அதனால இது அப்படி வரும். இது வந்து ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேனியில் தான் இருக்கும், ஆனால் இந்த மலை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இப்படி தான் வந்து மேப் ஆகிருக்கும், ஒரு ஃபாரஸ்ட்டுன்னு தான் மேப் ஆகிருக்கும். ஸோ இது ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் இந்த ஃபாரஸ்ட் வந்து இதாக இருக்கிறனால இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை ரிசர்வ் டைகர் ரிசர்வ் SMTR ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னார். ஓகே, டுடேஸ் vlog அன்பிளான்ட் ட்ரிப் டு மேகமலை இதோட நான் முடிச்சுக்கிறேன். see you next video. கண்டிப்பாக ஒரு இது மாதிரி ஒரு ஒர்த்து, இதை விட கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கலாம், இல்லை இது மாதிரி இருக்கலாம். ஏன்னா நான் இன்றைக்கி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது நல்லாயிருக்கும், இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு. எனக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. ஓகே, see you in another video. Bye.